வீட்டில் என்ன போரிங்கான குழம்பா இருந்தாலும் இந்த முட்டை ஃப்ரையை மட்டும் சைட் டிஷ்ஷாக பண்ணிவிடுங்க. உங்கள் போரிங்கான குழம்பும் சூப்பராக மாறிடும். நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து 7 எக்ஸ்க்கு. எக்ஸ் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இல்லாட்டி தனியா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்படியே 1/2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ஃப்ரையை பண்ணிடலாம். இந்த பவுடர்லேயே உப்பு வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பவுடர் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்படியே எல்லா எக்ஸையும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த என்டையர் ப்ராசஸ் நம்ம கேஸ் சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணவே பண்ணாதீங்க, அந்த பவுடர் பர்ன் ஆகிடும். இந்த மசாலா பவுடர் மேலேயும் தூவி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மசாலா பவுடர் ஃபுல்லாகவும் எக் மேலே தூவிடலாம். 1 மினிட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துக்கு மாற்றிக்கலாம். இது எதுக்குன்னா கொத்தமல்லியோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ இந்த பக்கமும் 1 மினிட் ஆனதுக்கப்புறமா எக்ஸை இன்னொரு பக்கத்துக்கும் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் ஃப்ரை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.